நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ். திரு பிரியன், பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது, திரு மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாதுங்கிற அந்த பொலிட்டிக்கல் ரீசனோட டிஎம்கே. இந்த பக்கம் திமுக அதிமுகவுக்கான மாற்று அரசியல், மோடி மீண்டும் பிரதமராகணும், பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு பாஜக கூட்டணி. இதில் இந்த நடுவில் அதிமுக தான் பொலிட்டிக்கல் ரீசனோட இந்த தேர்தலை எதிர்கொள்ளாமல் இருக்கிறாங்களா? அவங்க ஒரு புரிதலோட அவங்க மைய கருத்துலேருந்து விலகி இருக்காங்க. இந்த எலெக்ஷனோட மைய கருத்தே வந்து மோடி கண்டினியூ ஆகணுமா வேண்டாமான்றதான் மைய கருத்து. அதுலேருந்து நீங்கள் விலகி நீங்கள் மாநில கட்சி திமுகவை டார்கெட் பண்ணுறது 26 எலெக்ஷன் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். என்ன இம்பாக்ட் கொடுக்கும் பொலிட்டிக்கல்? அதான் இது வந்து உண்மையிலேயே என்ன மாதிரி இம்பாக்ட்? ஏன்னா வந்து 80% திமுக தாக்குதல், 20% பாஜகவை பற்றி ஒரு சாஃப்டான ஒரு அணுகுமுறை. கேட்டால் வந்து கூட்டணி தர்மம் அப்படின்னு பழைய காலத்தில் கூட்டணி வெளியே வந்தாச்சு ஏன் விமர்சிக்கணும்ன்றாரு 3EPS. ஆக்சுவலி கூட்டணி தர்மத்துக்கு அர்த்தம் என்னன்னா, கூட்டணியில் இருக்கும்போது உங்கள் ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அவங்க ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுதான் கூட்டணி தர்மம். நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கன்ற காரணத்துக்காக நீங்கள் வந்து அவங்களை விமர்சிக்க கூடாதுன்றது கூட்டணி தர்மம் கிடையாது. நீங்கள் அடுத்த வாட்டி வேற ஒரு கட்சியில் இருப்பீங்க, அடுத்த வாட்டி வேற கட்சியோடு இருப்பீங்க, அதுக்கு அடுத்த வாட்டி வேற கட்சியோடு இருப்பீங்க. அப்போ எத்தனை கூட்டணி தர்மத்தை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க? கூட்டணி தர்மம்லாம் கிடையாது, கூட்டணியில் அதர்வம் தான் ஜாஸ்தி. அதனால அது கூட்டணி தர்மம் எடப்பாடி சொல்றது. பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருக்கார்? நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசின ஒரு வார்த்தைக்கு எடப்பாடி இதுவரை பதில் சொல்லிருக்காரா? அவர் உண்மையிலேயே பாஜக விட்டு பிரிஞ்சு வந்தது அதோட அடையாளம் வந்து அவருக்கு சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்கணும், இல்லை தலித் ஓட்டு கிடைக்கணும், இல்லை மோடி எதிர்ப்பு ஓட்டு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்றபடி ரியாக்ட் பண்ணணும். திமுகவுக்கு அது ஒரு பலமாக இருக்குது, சீமானுக்கு மோடி எதிர்ப்பு ஓட்டு ஒரு பலமாக இருக்குது. அதுலேருந்து நீங்கள் எடுக்கணும் தானே வெளில வரீங்க. எப்படி எடுக்க போகிறீங்க? நேற்று என்ன பேசியிருக்கார் பிரைம் மினிஸ்டர்? ஜெயலலிதாவின் கனவை சிதைத்த பாவம் இவர்களை சேரும். யாரை? எடப்பாடியை சேரும். ஜெயலலிதாவின் கனவை சிதைத்த பாவம் எடப்பாடியை சேரும். நேரடியாக சொல்லி 48 மணி நேரம் ஆகுது சார், ஒரு பதில் கிடையாது சார் உங்ககிட்ட. இந்திய எதிர்ப்பு பிஞ்சு எதிர்ப்புனார் அண்ணாமலை. எடப்பாடிட்ட ஒரு பேச்சு காணும். உணர்வு ரீதியாக அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கிற எடப்பாடி அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு பதில் கூட சொல்லாத இருக்காரு சார். இதுக்கு மேலையும் பாஜக விமர்சிக்க கூடாதுன்னு 3EPS இருக்கிறாரா? அப்படி இருந்தா என்ன லாபம் அவருக்கு கிடைக்க போகுது எலெக்ஷன்? இல்ல களத்தில் நடப்பதை பார்க்காமல் பேசுகிற பேச்சு. நான் வந்து ஒவ்வொரு இடங்களும் போயிட்டு தினசரி ஒவ்வொரு ஊர்ல இப்போ குறிப்பா அண்ணன் SP வேலுமணி, MS ஆனந்தன், படம் எடப்பாடி பேசினாரா சொல்லுங்க சார். இல்ல நான் சொல்றேன், எடப்பாடி பேசினது சொல்லுங்க. பாஜகவை ஒரு குப்பைன்னு பேசுறாங்க. நோட்டாவை விட மோசமாக ஒரு குப்பைக்கு இணையான கட்சி, குப்பையில் போட வேண்டிய கட்சி பேசுறாங்க முன்னாள் அமைச்சர்கள். எடப்பாடி பேசினது சொல்லுங்க சார். இல்ல எடப்பாடியார் நீங்க சொல்லுங்க, நாணயமான ஒரு தலைவர் அவர். நாணயம் பேசாதீங்க அரசியல்ல. யாருக்கு நாணயம் இருக்கு அரசியல்ல? நாணயம் யாருக்கு சார் அரசியல் இருக்கு? தர்மம் கிடையாது, அதர்மம் தான் இருக்கு. CV சண்முகம் பேசுறாரு, வேலுமணி பேசுறாரு, KP முனுசாமி பேசுறாரு, செல்லூராஜ் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. EPS பேசுறாரா? EPS குறித்து வைக்கிற விமர்சனத்திற்கு ஜெயலலிதாவுடைய கனவை சிதைத்தவர் EPSங்கிறது டைரக்ட் சார்ஜ் EPS மேல. அதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு கூட கச்சத்தீவு பிரச்சனையில மிக கடுமையா பேசினார். கச்சத்தீவு பிரச்சனையில வெறுமனே தேர்தலுக்கு குறிப்பிடல. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதிமுக. அதனால இதை கூட கடுமையாக பாஜக மக்களை ஏமாற்றுகிறது பேசினார் சார். இப்ப 4 நாள் ஆச்சு, போக போக பாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிச்சயமாக எதிர்வினையை அதிமுக மிக கடுமையாக பாஜகவை நான் குறைக்கிறேன். மிக கடுமையாக அதிமுக பேசிக்கொண்டே வருது. அண்ணாமலை மட்டுமல்ல, இமயமலை அதிமுக ரகு சார் கச்சத்தீவை பத்தி பேசுறீங்களே. ஜெயலலிதா சொன்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டா கச்சத்தீவுல ஜெயலலிதா பண்ண ஒரு விஷயத்த சொல்லிட்டா உங்களுக்கு சார். கச்சத்தீவுல ஜெயலலிதா பண்ண ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோங்க. 2003 வாஜ்பாய்க்கு ஜெயலலிதா என்ன தெரியுமா லெட்டர் எழுதினாங்க? கச்சத்தீவை நம்ம லீஸுக்கு எடுக்கணும், கச்சத்தீவு மேல இலங்கைக்கு உள்ள இறையாண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த லெட்டர் எழுதிருக்காங்க. நான் எடுத்து காமிக்கிட்டா. நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ்.